Hello guys, நம்ம ஒரு டாபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் interconnected components working together to collect, process, store and display the information. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கனெக்ட் காம்பனன்ட், எல்லாம் கனெக்டான ஒரு காம்பனன்ட் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து தேவைப்படுற டைமில் வந்து அந்த டேட்டா யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? அந்த டேட்டா வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டிசிஷன் மேக்கிங், ஓகேங்களா? ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ணதுன்னா ஒரு முடிவு எடுக்கும்போது முடிவு எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்குங்களா, அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய அதாவது ரிப்போர்ட் அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு நம்ம கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? பை சாட் பார் சொல்ல மாதிரி விசுவல் பண்ணுறதுக்கு, தென் பார்த்தீங்கன்னா இன் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்குது சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், ஓகேங்களா? ஸோ வைட்லி காம்ப்ளெக்சிட்டிலேருந்து சிம்பிளாக இருக்குது, காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் சிம்பிள் மேனுவல் சிஸ்டம், ஓகேங்களா? சிம்பிளாக மேனுவல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகி சொஃபஸ்டிகேட்டட் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ சொஃபஸ்டிகேட்டட்னா எல்லாமே இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ A to Z எல்லா டெக்னாலஜி இருக்குது தான் இந்த சொஃபஸ்டிகேட்டட் சொல்லுவாங்க. ஸோ சொஃபஸ்டிகேட்டட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டமும் இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ கம்பனன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஓகேங்களா? அதாவது என்னென்ன கீ கம்பனன்ஸ் இருக்குது, மெயினாக கம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் பேசிக்காக இருக்கிறது ஹார்ட்வேர். ஸோ எல்லாத்துக்குமே ஹார்ட்வேர் வந்து முக்கியம், ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க் டிவைசஸ், ஃபிசிக்கல் கம்பனன்ஸ் அண்ட் அதர் நெசசரி ஸ்டோரிங் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரிங் டேட்டாக்காக ஹார்ட்வேர்ன்றது கண்டிப்பாக தேவை தான் படும், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக தேவைப்படும். அண்ட் தென் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா GPU, CPU இதெல்லாம் வந்து ப்ராசஸிங்காக தேவைப்படும், ரேம்லாம், ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாஃப்ட்வேர் ரிஃபர்ஸ் ப்ரோக்ராம் வந்து அப்ளிகேஷன், ப்ரோக்ராமர்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் தான் சாஃப்ட்வேர் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ தட் கண்ட்ரோல்ஸ் மேனேஜ் அண்ட் ஹார்ட்வேர் காம்பனன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது ஹார்ட்வேர் காம்பனன்ஸ், ஓகேங்களா? ஸோ பிகாஸ் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இல்லை, ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரெண்டு ஒன்றா இருக்கும்போது தான் அது ஒரு முழுமை பெருமை சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் தென் இன்க்ளூடிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா மேனேஜ் சிஸ்டம். இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டேட்டா மேனேஜ் சிஸ்டம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் OS இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் வந்து டேட்டா மேனேஜ் சிஸ்டம், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. அதர் ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் அவங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேசியாக சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டா இல்லாமல் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா இஸ் த ரா மெட்டீரியல் சொல்கிறாங்க. இங்கே பேசிக்காக வந்து டேட்டா தான் ரா மெட்டீரியல் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ராசஸ் அண்ட் மேனிபுலேட் த ஜென்ரேட்டிவ் விஷுவல் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த டேட்டா வச்சு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தருது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் தென் டேட்டா கேன் பி ஸ்ட்ரக்சர். டேட்டா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், இல்லை அன்ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணாமல் இல்லாதமாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இட் கேன் கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இது வந்து வேறு நிறைய வகையான சோர்ஸஸ்லாம் கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த டேட்டா, ஓகேங்களா? சரி, அப்படி என்னென்ன இதில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் டேட்டா பேஸு, ஃபைல்ஸு, சென்சாரு, மேனுவல் இன்புட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் தான் கிடைக்கும்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸு, ஓகேங்களா? பேசிக்காக நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா? யாரை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதை சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா? அண்ட் ப்ராசஸை கவர்ன் பண்ணுறாங்க, வந்து ஒரு வழி நடத்துகிறாங்க சொல்லலாம், ஓகேங்களா? அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹவு த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆப்ரேட்ஸ், எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஹவு டேட்டா கலெக்டட், ப்ராசஸ் அண்ட் ஸ்டோர்டு. அது வந்து எப்படி அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? அந்த டிஸ்மிஸே வித் இந்த ஆர்கனைசேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும் ஆர்கனைசேஷனுக்குள்ளன்றது இதில் இந்த ப்ரொசீஜருக்குள்ள தான் இருக்கு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள். ஸோ பீப்புள் பொறுத்த வரைக்கும் என்ன, பீப்புள் இல்லாமல் என்ன இவ்வளோ தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா எல்லாமே இருந்தாலும் பீப்புள்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ பீப்புள் அதை அல்டிமேட் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ பீப்புள் அதை யூஸஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இவங்க தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் இன்புட் டேட்டா, அதை இன்புட் கொடுக்குறவங்க பீப்புள் தான், அதை மேனேஜ் பண்ணுற சிஸ்டம், அப்புறம் அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க ஒரு பீப்புள்ஸ் தான். அப்புறம் வந்து மேக்கிங் டிசிஷன் பேசுகிற வந்து இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பை தம். சிஸ்டமில் ஜென்ரேட் பண்ண டேட்டா வச்சு அதை டிசிஷன் எடுக்கிறதும் ஒரு ஹியூமன் தான், ஓகேங்களா? ஸோ பீப்புள் தான். அந்த நியூஸ் த சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க், அந்த வேலையை செய்ய வைக்கிறதோ ஒரு மனுஷன் தான், ஒரு ஹியூமன் தான், ஒரு பீப்புள் தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ பீப்புள் இஸ் இன்னோவேட்டபிள், இவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒருத்தவங்க இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்காகவும் யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்மிட் டேட்டா வந்து ஒரு இடத்துல அடுத்தது சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம், ரெண்டு காம்பனன்ட்ஸ் டிஃப்ரெண்டான காம்பனன்ட்ஸ்லேருந்து டேட்டா மாற்றுறதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் சொல்லலாம், அப்புறம் வைட் நெட்வொர்க் வேன் சொல்லலாம், ஓகேங்களா? அந்த நார்மல் இன்டர்நெட் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அவங்க பெறுவது உங்கள் பாலா.